அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற சீரீஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கூட தாராளமாக பாருங்கள். அதுக்குள்ளே அவ்வளோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டாக தான் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல், மனம், ஆன்மா. இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, நிறைய பக்கத்துக்கான வீடியோஸ் இருக்கும். நம்மளும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். ஒரு செட்டு. 2வது பதி, பசு, பாசம். இது நார்மலாக ஆன்மீகத்துக்குள்ளே இப்போ தான் வராங்கன்னா இந்த பேரை பற்றி நீங்கள் கேள்வி கண்டிப்பாக பட்டிருக்க மாட்டீங்க. இல்லை நீங்கள் நார்மலாக மெடிடேஷன் இல்லை பிராணாயாமா இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனால இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சித்தர்களோட வழியில் சித்தர்களோட பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீங்க, இல்லை சித்தர் பாடல்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பெயர்களை ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பதி, பசு, பாசம் பற்றி உங்களுக்கு இன்கேஸ் தெரியல, என்ன விஷ்ணு பதி, பசு, பாசம்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பதி, பசு, பாசம் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல எடுக்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரே ஒரு உடல் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்திருப்போம். எல்லாருமே அதுதான் நினைப்போம். ஏன்னா இந்த கண்ணுக்கு முன்னாடி தெரியறது இந்த சதை, அப்புறமா ரத்தம், எலும்பு இதெல்லாம் இருக்கிற இந்த ஒரு பாடி நமக்கு தெரியும். ஆப்போசிட்டில் இருந்ததுனால அதுதான் தெரியும். நம்ம என்ன நினைப்போம், ஓகே இதுதான் நம்மளோட உடம்பு போல், இதுதான் எல்லாமே பண்ணுது போலன்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 வகையான உடல்கள் இந்த இடத்துல இறைவன் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இந்த 5 வகையான உடல்கள் நமக்குள்ளே செயல்பட்டால் மட்டும்தான் இந்த நம்மளோட உள்ளுக்குள்ளே 4, சரிங்களா? இது வெளியே நீங்கள் பார்க்குறது தான் 5வது உடல். உள்ளுக்குள்ளே 4 வகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த 4 வகையான இப்போ ஒரு இன்ஜின் எடுக்கிறீங்கன்னா, வெளியே இன்ஜின் பார்க்குறதுக்கு வெளியே இருக்கிற இன்ஜின் மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்ஜினுக்குள்ளே இருக்கிற அந்த மெக்கானிசம் எல்லாம் ஒழுங்காக ஓடினா மட்டும்தான் வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த வண்டி நல்லா ஓடுது. ஓகே ஃபைன். உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, உள்ளே ஏதாவது பிஸ்டன்ஸ் போச்சு அப்படின்னா வெளியே கம்ப்ளீட்டாக அந்த வண்டி ஓடுறதே கண்டமாயிரும். அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற இந்த மற்ற பாடிஸ் எல்லாமே கரெக்டாக வேலை செஞ்சால் மட்டும்தான் வெளியே இருக்கிற இந்த அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும். அழகாக ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் அப்படின்னா. அகத்தின் அழகுனா நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ளே நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் வெளியே தெரியும். அப்படி கிடையாதுங்க. நமக்கு உள்ளே இருக்கிற இந்த கோஷங்கள் எப்படி இருக்கோ அதை ரெப்ளிகா பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய உடல் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ப்ராக்டிசஸில் இருக்கவங்க இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த சித்தர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொலிவாக இருப்பாங்க, ஒரு மாதிரி பிரைட்டாக தேஜஸாக இப்படிலாம் இருப்பாங்க. இல்லை ஒரு மாதிரி நேரமும் போதையாகவே இருப்பாங்க. அவங்க கண்களை பார்த்தா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோஷங்கள் தான் அதற்கு காரணம். கோஷம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த உடல்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். இப்போது இதுக்கப்புறம் வர சீரீஸில் நம்ம ஒவ்வொரு கோஷத்தையும் தனித்தனியாக அக்கு வேற ஆணி வேற பிரித்து என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது, இது எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, இதை எப்படி நல்லா வச்சுக்க முடியும், இதை எப்படி என்னென்ன விஷயங்கள் கெடுதலுக்கு உள்ளாக்குது. இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணி முருகன் யோகா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான ப்ராக்டிசஸ், ஏன்னா உங்களோட இன்டென்சிட்டி ஒரு லெவலில் இருக்கும். இல்லைப்பா நான் நார்மலாக யூடியூப் மட்டும்தான் பார்க்குறேன், நான் கிளாஸஸ்குள்ளெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னா உங்களுக்கு என்னால் எவ்வளோக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்க முடியுமோ அந்த விதமான பயிற்சிகளையும் நான் கொடுத்துருவேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் முன்னாடி சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இதை கவனிங்க எல்லாருமே. ஏன் இந்த இடத்துல எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக நம்மளால் சொல்லித்தர முடியல அப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸஸ் அப்படின்னு உள்ளே வந்தீங்கன்னா அங்கே ஒரு மானிட்டரிங் இருக்கும், இல்லை ப்ராக்டிசஸ் பண்ணலாம் போட்டு புழிஞ்சு எடுத்துருவோம். நாங்கள் மற்றவங்க மாதிரி இல்லாமல் கூப்பிட்டு நாங்கள் கேட்போம் ஏன் பண்ணல அப்படிங்கிறது நாங்கள் கேட்குற டோனில் கேட்போம் அந்த இடத்துல. சரிங்களா? ஏன் ப்ராக்டிசஸ் பண்ணல, ரெகுலராக பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு மானிட்டரிங் போயிட்டே இருக்கும். ஒரு ஃபேமிலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே அங்கே உள்ள க்ளோஸாக இருப்போம். ஸோ அந்த இடத்துல ஒவ்வொருத்தரையும் கைட் பண்ணி மானிட்டர் பண்ணி கொண்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. யாருமே மறைக்கவும் மாட்டாங்க யாரெல்லாம் கரெக்டாக ரெகுலராக பண்ணுறாங்களோ. பட் இங்கே யூடியூப் அப்படின்னு ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் வரும்போது நம்மளால் எப்படி எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்மளால் இப்போ மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த விஷயம் இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், லேசாக ஏதாவது தப்பாச்சுன்னா வேறு மாதிரி போயிருக்கும் போது நம்ம எப்படி வெளிப்படையாக சொல்லித்தர முடியும் இந்த இடத்துல. ஸோ அதனால தான் நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொடுத்து அங்கே டிசிப்ளினாக உட்கார வச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரக்கான காரணம். பட் இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் இதை வச்சே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் உங்களுக்காக சொல்லித்தரேன். ஸோ அதையும் நீங்கள் எல்லாருமே தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முதல்ல இந்த உடல்களோட வகை 5. சரிங்களா?
5 வகையான உடல்கள் இருக்குது ப்ளஸ் 1. இந்த 6வது வகை என்ன அப்படிங்கிறத இந்த சீரீஸோட முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் வெளியே எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் இது. ஓகேங்களா? இப்போது முதல் வகையான உடல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அன்னமய கோஷம். நம்ம எல்லாருமே இதுக்கு எல்லாத்துக்குமே தெரிகிற ஒரே பாடி அன்னமய கோஷம். தி ஃபிசிக்கல் பாடி எதனால் உருவானது? இந்த உணவுகள்னால, நம்ம குடிக்கிற நீர்னால, இந்த மாதிரி விஷயங்கள்னால உருவானது தான் அன்னமய கோஷம். ஓகேங்களா? இந்த அன்னமய கோஷத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மனோமய கோஷம். மனோமய கோஷம் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மென்டல் பாடின்னு சொல்லலாம், இல்லை வந்து நம்மளோட மைண்ட் பாடின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு பெயர்கள் கொடுக்கலாம். இது என்னென்ன அப்படிங்கிறத போக 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 நான் உங்களுக்கு வந்து பின்னாடி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து 3வது இருக்கிற உடல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிராணமய கோஷம்னா நம்மளோட எனர்ஜி பாடி. இப்போ நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மனதையே வந்து நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், மனதை வந்து உணர முடியும். ஆனால் உங்களோட எனர்ஜியை உங்களால் உணர முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ சட்டிலாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல்ல ஃபிசிக்கல் பாடியை நம்மளால் உணர முடியும், தொட முடியும், பார்க்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி மனோமய கோஷத்தை ஒரு எக்ஸ்டென்ட் உள்ளே போனோம்னா மனம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் வந்து உள்ளுக்குள்ளே தவத்துக்குள்ளே போகும்போது பார்க்க முடியும். அது வந்து எப்படி செயல்படுதுங்கிறத கம்ப்ளீட்டாக உணர முடியும். ஆனால் அடுத்து 3வது வருது பாருங்களேன், பிராணமய கோஷம்னு. இந்த பிராணமய கோஷத்தை நம்மளால் வந்து ரொம்ப நுணுக்கமாக சட்டிலாக உள்ளே இறங்கி போகிறாங்க பாருங்களேன். உள்ளே இறங்கி போகிறாங்கன்னா பாதாளத்துக்குள்ளே இல்லைங்க, ஆன்மீகத்துக்குள்ளே தனக்குள்ளே முழுசாக இறங்கி போகிறவங்களால தான் வந்து இந்த 3வது லெவலையே வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த 3வது லெவலுக்கு அப்புறம் பின்னாடி 2 லெவல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும். அங்கே போகும்போது மட்டும்தான் அது எப்படி இருக்குது, அதோட ஃபீல் என்ன அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். இந்த 4வது அடுத்த நிலையில் இன்னொரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இதை வந்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து சும்மா தூங்கும்போது என்னோடது வெளியே போயிட்டு வருது, அது வந்து முழுமையான ஆஸ்ட்ரல் பாடி கிடையாது. அது வந்து மனதோட வேலை. சரிங்களா? இங்கே சொல்கிற விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறதோட அந்த கான்செப்ட் ரொம்ப 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 எலாபரேட்டான கான்செப்ட். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும் கேட்கும்போது. அதுக்கு எவ்வளோ தூரம் பர்மிஷன் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனந்தமய கோஷம் அப்படிங்கிறது த பிளிஸ் பாடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட். சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, சச்சிதானந்தம்னு. அந்த நிலை எல்லாமே எங்கே உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னா இந்த பிளிஸ் பாடின்னு சொல்லப்படக்கூடிய அனந்தமய கோஷத்தில் தான் உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதுதான் சீக்ரெட். அது உங்களுக்கான ஒரு போனஸ். நான் இந்த சீரீஸோட எண்டில் நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளிஸ் பாடிக்குள்ளே வரும்போது தான் உங்களுக்கு இந்த சமாதி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பிளிஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது. நீங்கள் இப்போ கண்ணை மூடி மெடிடேஷனில் உட்காரும்போது வருது பாருங்கள், அந்த பிளிஸ் எல்லாமே வந்து கிளிம்சஸ், சும்மா அங்கே போய் தொட்டுட்டு வர்றது தான். உண்மையான அந்த ஒரு பிளிஸ் அப்படிங்கிறது அனந்தமய கோஷத்தில் போய் கை வச்சிங்கன்னா தான் வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொன்னோமா. அந்த விஞ்ஞானமய கோஷத்தை யார் ஒருத்தர் தொடுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு இந்த ஞானம், அப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கும் போது இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இறங்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஒருத்தரை பார்க்கும்போதே சில விஷயங்களை ரீட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஞ்ஞானமய கோஷத்தோட ஒரு ஆஸ்பெக்ட் தான். இதுக்கு கொஞ்சம் மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா பிராணமய கோஷம். அந்த பிராணமய கோஷத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சக்திகளையுமே அடங்கியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு 2 ஒரு செட்டுங்க, சரிங்களா, கடைசி 2 ஒரு செட்டுங்க. இந்த நடுவில் இருக்குது பாருங்களேன் இந்த பிராணமய கோஷம் அப்படிங்கிறது, இதுதான் அந்த 2 இந்த 2 கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து கரெக்டாக டியூன் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற நாளையும் ஈஸியாக டியூன் பண்ணிடலாம். இதுதான் இந்த இடத்துல சீக்ரெட். இப்போது எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரண்ட் டே வரைக்கும் எத்தனையோ ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆன்மீக பயிற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணியிருக்கு. இப்போ இவர் அட்லி சொல்கிற மாதிரி 7 ராகம்தான் 4 தாளம் தான். பட் அது எப்படின்னா அது எப்படி நீங்கள் காம்பினேஷன் போடுறீங்க, பெர்முடேஷன் காம்பினேஷனில் வந்து அது மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ப்ராக்டிசஸ் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் புதுசாகவும் நிறைய நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் இருக்கிறதே போதுங்கிறனால தான் எல்லாருமே வந்து நிப்பாட்டிடுறோம். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு ராகத்தோட எந்த தாளத்தை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பீட் கேட்கறதுக்கு பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கப்புறம் எதை செய்யணும், எதுக்கு முன்னாடி எதை செய்யணும், எதோட எதை எந்த அளவில் எந்த டைமில் எந்த லிமிட்டில் செய்யணும் அப்படிங்கிற அந்த கவுண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது.
இது எல்லாமே கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொரு பயிற்சியும் பயங்கரமாக வேலை செய்யும். அதே மாதிரி ஒவ்வொரு பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேகமான அந்த ஒரு பலன்கள், அது வேலை செய்கிற இடம்னு இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் ஒரு பல்லு வலி மாத்திரை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பல்லு வலி மாத்திரையை போட்டிங்கன்னா பல் வலிக்கு தான் கேட்கும், உங்கள் கால் வலிக்கு கேட்காது. அதுவே உங்களுக்கு வந்து காலில் வந்து ஏதோ அடிபட்டு வேறு ஏதோ ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த மாத்திரையை வந்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டு எனக்கு கிட்னி ஸ்டோன் போகணும்னு நினச்சிங்கன்னா போகுங்களா? இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரண்ட்லி இதை தான். நீங்கள் வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை உபாசனை வாங்கிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பயிற்சியை வந்து எடுத்துக்கிறீங்க. அந்த பயிற்சிக்கான பலன் வேறையாக இருக்கும், அது கொடுக்கக்கூடியது. இந்த மந்திர உபாசனை கொடுக்கக்கூடிய பலன் வேறையாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு வேற ஒரு புதுசாக ஒரு பலன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. இது எப்படின்னா ஏதோ ஒரு ஹைப்ரிட்டை வந்து பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க. அது வந்து கட்டாயமாக நடக்காது. இப்போ ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ மூலாதாரத்தை தூண்டுறதுக்கு நீங்கள் ஒரு பயிற்சி பண்ணுறீங்கன்னா அது மூலாதாரத்தை மட்டும்தான் தூண்டும். அதை தாண்டி எனக்கு வந்து அது சகசாரத்தில் ஏறணும், இல்லை என்னோட ஆக்ஞாவை தூண்டணும் அப்படின்னா சத்தியமாக அது தூண்டாது. இதுவே நீங்கள் புருவ மத்திக்குள்ளே ஒரு பயிற்சிகள் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது புருவ மத்திக்குள்ளே இருக்க விஷயங்களுக்கு தான் ஆக்சஸ் கொடுக்குமே தவிர தூக்கிட்டு போய் என்னோடய சுவாதிஷ்டானத்தில் வேலை செய்யாது. ஸோ எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த பயிற்சிகள், இப்போ இடகலையை மட்டுமே நீங்கள் முழுசாக வேலை செய்ய வைக்கணுமா, அதுக்கும் பயிற்சிகள் இருக்குது. இல்லை எனக்கு பிங்களை மட்டுமே என்னோட இந்த சில பயிற்சிகள் செய்கிற வரைக்கும் வேலை செய்ய வைக்கணுமா, அதுக்கு மட்டும் இருக்குது. எனக்கு ரெண்டுமே வேலை செய்யக்கூடாது, சுழுமுனை மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கும் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டான்ஸ் வேணும்னா டான்ஸ் இருக்குது, ஃபைட் வேணும்னா ஃபைட் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆஃப் பயிற்சிகள் இருக்குது. இப்போ வந்து அதுக்கு செட் ஆஃப் மந்திரங்கள் இருக்குது. இப்போ ஏன் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க, ஆன்மீகமாக ஒன்றுமே வேலை செய்யாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, எதை கொண்டு போய் எதுக்கு சேர்க்குறோம், எதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்போ எண்ணெய் ஊற்றுனா தான் விளக்கேறியும் அப்படின்னா தீப்பெட்டி வச்சு பார்த்தோன்னா எண்ணெயை தான் ஊற்றணும். அங்கே கொண்டு போய் நான் தண்ணியை ஊற்றுனேன்னா என்ன பண்ண முடியும்? இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. எந்தெந்த பயிற்சிகளை எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, எந்தெந்த உடலுக்கு எந்தெந்த வயதுக்கு என்னென்ன பக்குவத்துக்கு உடல் எவ்வளோ தாங்கும் எவ்வளோ தாங்காது அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிங்கன்னா மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ அது என்ன எப்படி வந்து அந்தந்த விஷயங்களை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ இந்த 5 கோஷங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 கோஷங்களுக்கு முருகன் யோகக்கலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏன்னா அவங்களோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது மற்ற எல்லாத்த விடையுமே வந்து பல மடங்கு தாண்டி இருக்கும். அவங்களுக்கு என்ன விதமான பயிற்சிகள் அப்படிங்கிறத நம்ம தனியாகவும், சாதாரணமாக இப்போ வந்து நம்ம எந்த பயிற்சிகளுக்குள்ளேயும் இருக்கோம் இல்லை வேறு ஏதாவது பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி கிளென்ஸ் பண்ணணும், இந்த விஷயங்களை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பயிற்சிகளை கொடுப்போம். உடலை முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம் உடல் மனம் ஆன்மான்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த உடலுக்குள்ளே 5 வகைகள் இருக்குது. இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த 5 வகைக்குள்ளே இப்போ அன்னமய கோஷம்னு போனோம்னா அதுக்கு தனித்தனி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து மனோமய கோஷம்னு போனீங்கன்னா அதை பிரிச்சிங்கன்னா அதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஆஸ்பெக்ட் இருக்குது. பிராணமய கோஷம் போனீங்கன்னா அது ஒன்றும் பிரிஞ்சுட்டு போகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான மையத்துக்குள்ளே நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. கடைசியாக இருக்குது பாருங்களேன் இந்த அனந்தமய கோஷம்னு, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிவிஷனாக நிறைய உள்ளே போகும். ஸோ இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக உள்ளே இருக்குது. அதே மாதிரி வந்து உடல் முடிச்சுட்டு மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு கீழே 4 ஆஸ்பெக்ட் இருக்குது. அந்த 4 ஆஸ்பெக்டை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருப்போம். இன்னும் நீங்கள் டீப்பர் லெவலில் உள்ளே போகும்போது அதுக்கு தனித்தனியான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அடுத்தது கடைசியாக வந்து உயிர் அப்படிங்கும்போது உயிர் ஓட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போவோம். அதை தாண்டி போகும்போது ஆன்மா அப்படின்னா ஆன்மா ஒன்றுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆன்மாக்குள்ளே ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஆன்மாவோட ஒளி நிலை எவ்வளோ, இந்த ஒளிக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்மா என்ன ஒரு தகுதி நிலையை அடையும், அதுக்கு அடுத்த பிறவிங்கிறது எப்படி இருக்கா, இல்லை அது என்ன பண்ண போகுது, இந்த என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத அப்படியே நம்ம உள்ளே போக 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 அப்படியே டீப்பாக உள்ளே போயிட்டே இருக்கும். இது கேட்கும்போது என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆர்வம் இருக்கவங்க அந்த கடலுக்குள்ளே பூந்து வெளியே வரணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அதை வருவான். ஸோ அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வர சீரீஸில் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, காத்திருங்கள்.